இதோடு தொடர்புடையதாக அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். தான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒத்த கருத்துக்களை தான் முன்வைப்பதாகவும் அதற்கு அரசியல் ரீதியான கருத்துக்களை பார்ப்பது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய வேலையாக இருக்கிறது. நான் அப்படி நினைக்கலன்னு சொன்னாலும் அவர் தொடர்ச்சியா சொல்லப்படுற வைக்கப்படுற கருத்துக்கள் அத்தனையும் விமர்சனம் செய்யக்கூடியதாக மாறி இருக்கிறது எதிர்க்கட்சிகளால. இந்த முறை நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. சமூக நீதி மண் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் சமூக நீதி சார்ந்த பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுறார் தன்னுடைய பேச்சுல. புதுக்கோட்டையில குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டதை சுட்டிக்காட்டுறாரு. அதே போல பல அம்சங்களை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சமூக நீதி சார்ந்த இயங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அம்பேத்கர் மற்றும் மோடி குறித்த இந்த புத்தக வெளியீட்டுல தான் ஆளுநருடைய இந்த உரை என்பது இருந்திருக்கு. ரொம்ப குறிப்பா அவர் இன்னொன்னு சொல்றது என்னன்னா, பட்டியலின மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டார். இது இரண்டாவது முறை அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது போன்று இந்த கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பா இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவர் சொல்லக்கூடியதுல ரெண்டு அம்சங்களை குறிப்பா சொல்றாரு. சிஏஜியினுடைய அறிக்கையை கோட் பண்றாரு. அதுல 30% நிதி, அதாவது பட்டியலின மக்களுக்காக வீடுகள் கட்டித் தருவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படவே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ரொம்ப குறிப்பா பாலியல் ரீதியான குற்றங்கள்ல கன்விக்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்கு. 7% தான் இருக்கு. அதுல பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் அதிகமாக பட்டியலின பெண்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த விமர்சனங்கள்ல இப்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒட்டியதாக வருது இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் தமிழ்நாடு அவ்வளவு மோசமான ஒரு இடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற புள்ளி விவரங்களை பார்த்தோம்னா அது வேறாக இருக்கிறது. நிச்சயமாக சமூக நீதி பேசக்கூடிய மாநிலத்தில் இன்னும் கூடுதலான அக்கறையோடு அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக அத்தனை பேருமே குரல் கொடுக்க வேண்டும். ஏன்னா சமூக நீதியினுடைய அடிப்படைகளாக இருக்கிறதுல அத்தனை பேரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இடம் இருக்கு. பெண்களுக்கான பட்டியலின மக்களுக்கான சமநிலையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான் அவசியம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லையானா நிறைய படிநிலைகள்ல நம்ம முன்னேறி இருக்கிறோம். கல்வி மறுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு தலைமுறை இப்போது குறைந்தபட்ச பள்ளி கல்வி அடைந்திருக்கிறத, கல்லூரி கல்வி அடைந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். குற்றங்கள் அடிப்படையில் அதுதான் நிதர்சனமா இருக்கா அப்படின்னு 2021 அந்த டேட்டா எடுத்து பார்க்கிறோம். NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய டேட்டா அடிப்படையில் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான எண்ணிக்கையில பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு இருக்கு. 13,146 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு 2021. அதே போல அடுத்ததா ராஜஸ்தான்ல 7,524 வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற இடத்துல. மத்திய பிரதேசத்துல 7,214. இந்த எண்ணிக்கைகள்லாம் முதல் 3 இடங்கள்ல இந்த 3 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், அதே போல ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் எண்ணிக்கை அடிப்படையில் வழக்குகள் அதிகமாக பட்டியலின மக்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்குது. 1377 வழக்குகள் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு 2011. இது எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே பார்ப்பது சரியா இருக்குமா அப்படின்னு கேள்விகள் வரலாம். நிச்சயமா அப்படியும் நம்ம பார்க்க முடியாது. கூடுதலாக சதவீத அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாலும் NCRB உடைய 2021 டேட்டா தான் கடைசியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போதும் மத்திய பிரதேசத்தில் 63.6% வழக்குகள் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதாவது டோட்டல் கிரைம் அகெயின்ஸ்ட் SC அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதே போல ராஜஸ்தான்லயும் 61% அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் சதவீதமாக பார்க்கும்போது 31%. இந்த அடிப்படையில் பார்த்தாலும் சதவீத கணக்கிலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9.5% இருக்கிறது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள். அதுல சார்ஜ் ஷீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 84.6% அளவுக்கான வழக்குகளை சார்ஜ் ஷீட் பதிவு செய்யப்பட்டிருக்கு, குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அது மற்ற மாநிலங்களில் அதை விட குறைவாக மத்திய பிரதேசத்தில் 99.5% சார்ஜ் ஷீட் இருக்குது. சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது இருக்கு. ஏன்னா இந்த புள்ளி விவரங்களும் அதோடு சேர்த்து தான் இந்த விமர்சனங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அதை ஓரளவுக்கு இந்த விஷயங்களை குறைத்திருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்னு பார்க்க முடியும் அக்கார்டிங் டு தி NCRB டேட்டா.